அதிமுகவில் இருக்கிற ஒரு முன்னணி தலைவர் அன்வர் ராஜா சொல்றார், தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவது கஷ்டம் அப்படிங்கிறார். அப்ப அன்வர் ராஜா என்ன பேசுறாரோ அதான் எடப்பாடி மைண்ட் செட். அவர் எப்படி ஸ்கீம் போட்டு கொடுக்குறாரு? வேலுமணியே எடப்பாடி எடுத்துக்க ஆசைப்படுறாருன்றது பரவலா பேசப்படுது. தொடர்ச்சியா செங்கோட்டையன் இன்றளவும் செங்கோட்டையனை பயன்படுத்துகிறது பாஜக. அப்ப எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லையா பாஜகவுக்கு? நீங்க ஒண்ணு மண்ணுக்கு ஏத்த பயிர் பண்ணணுங்க. இல்ல இல்ல அதிமுக தெரியுங்களா? நல்லா தெரியும். இல்ல ஆனா அவங்க முருகன் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க, RSS தலைவரை போய் சந்திக்கிறாங்க. அப்ப அது எந்த வகையான பயிர் அது? இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடர்ந்து இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. நாளை ஜனவரி மாதம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. என்ன நடக்கும்னா என்ன சொல்றீங்க? திமுக கூட்டணியில் ஏதாவது 21 நாங்கள் ஒன்று முன்னாடி 2 தேர்தல் கூட இருந்தோம், 2 தேர்தல் கூட இருந்தோம், அது முக்கியம் இல்லை. சட்டமன்ற தேர்தல் 2021 அதில் ஒன்றா இருந்தாங்க. 26 இருப்பீங்களா? சகிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? சகிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அதாவது மக்களை நேரடியாக சந்திக்கும் திட்டம் இருக்குது அப்படின்றத அந்த சுற்றுப்பயணத்தோட நோக்கம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த பயணம் அமையுது. அது மேட்டுப்பாளையத்தில் தொடங்கியிருக்கார். ஒரு வனபத்திரகாளி அம்மன் கோயிலில் பூஜையோட தொடங்கியிருக்கார். கூட்டணி கட்சியினரும் அதில் பங்கேற்றாங்க. அதிமுகவின் செயல்பாடுகள் இதுவரைக்கும் ஒரு எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சில விமர்சனங்கள் அவங்க மேலே இருந்தது. அப்புறம் பாஜக கூட்டணி அமித்ஷாவுக்கு அடங்கி போகிறாங்க அப்படின்ற விமர்சனங்களும் இருக்குது. இந்த எழுச்சி பயணம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு இன்னும் தேர்தல் களத்துக்கு தயாராகலை முதல்ல. ஆனால் எல்லா கட்சிகளும் தங்களுடைய பிரச்சார வியூகத்தை தொடங்கி களத்தில் இறங்கிட்டாங்க. திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பிரச்சார வியூகத்தை வகுத்து அவங்க இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆளுங்கட்சிக்கே இருக்கிற பராக்கிரம பலங்கள், பணபலம், படைபலம், இப்படி அத்தனை அசுர பலத்தில் அவங்களே முன்கூட்டி இறங்கும்போது ஒரு எதிர்கட்சியாக சும்மா இருக்க முடியாது. ஸோ அவனும் ஒரு திட்டத்தை வகுத்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயண திட்டத்தை வகுத்து இன்னிலிருந்து தொடங்கியிருக்காரு எடப்பாடி. கண்டிப்பாக இது எப்படின்னா மக்களை தயார்படுத்துகிற ஒரு நிகழ்வு தான். திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் விஜய் அடுத்து செப்டம்பர் மாநாடு அப்புறம் பயணம்லாம் போகிறாரு. ஏன் முன்கூட்டியே இத்தனை முஸ்தீபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 எல்லாருக்குமே நெருக்கடி. ஆளுங்கட்சி திமுகவுக்கு நெருக்கடி இருக்கிறது, அதிமுகவுக்கு நெருக்கடி இருக்கிறது, பாஜகவுக்கு நெருக்கடி இருக்கிறது. ஸோ இந்த 3 பெரிய கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது. எப்படி இதை தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ண போகிறோம்? இல்லை எல்லாருக்குமே ஒரு செக் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம்மா. எந்த வகையில்? இப்போ திமுக பார்த்தீங்கன்னா கலைஞருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கிறது. மீண்டும் இந்த ஆட்சியை தொடர வைத்தால் உண்மையிலே வரலாற்றில், அதுவும் திமுக வரலாற்றில் கலைஞருக்கு கிடைக்காத பெருமை மு.க. ஸ்டாலினுக்கு கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ மீண்டும் வெற்றி அடையணும்ன்ற ஒரு நெருக்கடி திமுக நெருக்கடி இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் திமுக தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரவில்லை என்ற பிரச்சனை. 2வது எதிர்கட்சிகளே பெரிய பலமா இல்லைல்ல. ஸோ இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் வரல, இப்போ எந்த நேரத்தில் வர்றது அப்படின்ற ஒரு கேள்வி திமுக இருக்கு. 5 வருடம் கழித்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், நம்ம கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அதிமுக தொண்டர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அதற்கான கூட்டணி பலம் இருக்கிறதா? ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் வேணும். ஸோ அது அதிமுகவுக்கு இன்னும் சரியாக அமையலை. இல்லை பாஜக கூட இருக்காங்க. பாஜக கூட இருக்கிறாங்க. பாஜகவும் தொடர்ச்சியாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா போடல நமக்கு தெரியாது. தேர்தலுக்கு முந்தி போடுகிற ஒப்பந்தம் வெளிப்படையாக அறிவிக்கலாம், அறிவிக்காமலும் இருக்கலாம். அது அவங்களுடைய 2 கட்சிகளுடைய செயல்பாடுகள். ஆனால் கூட்டணி ஆட்சி அதில் பாஜக பங்கேற்கும் சொல்லி தொடர்ச்சியாக அமித்ஷா வலியுறுத்துறார். முதல் முறை அப்படி சென்னை ஐடிசி கிராண்ட் சோழனில் சொல்லும்போது நீங்களாம் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு மீடியாவை பார்த்து சொன்னார். ஆனால் பக்கமாக எழுதின பிறகு யார் புரிஞ்சுக்கலன்னு தெரியல. எடப்பாடி வாயை திறக்க முடியல.
கூட்டணி ஆட்சி சொன்னால் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுவாங்களா, அதில் ஏதாவது நெகட்டிவ் உள்ள மாட்டிக்கிச்சுன்னா அந்த எதிர்ப்பு வலை நம்மளே போய் சிக்கிட்டுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ கூட்டணி ஆட்சி என்று மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருந்தால் கூட்டணி விட்டு வெளியேறுவதில் ரொம்ப சுலபமாக இருக்குன்னு எடப்பாடியும் நினைக்கலாம். தொடர்ச்சி நீங்கள் இதே மாதிரி சொல்லிட்டு வெளியே போகிறேன்பா அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா இதுதான் வந்து 2ஆம் கட்ட தலைவர் வைத்து சொன்னார். எங்கள் கட்சி கொள்கையை பற்றியோ இல்லை கொள்கை தலைவர்களை பற்றியோ அல்ல எங்களை பற்றி விமர்சித்தால் எடப்பாடி என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பது ஏற்கனவே நாட்டு மக்களுக்கு தெரிந்த ஒன்றுன்னு ஆர்பி உதயகுமார் எல்லாரும் சொன்ன விஷயம் அதுதான். கூட்டணி இருக்க மாட்டோம். ஸோ இப்போ அமித்ஷா அவர்கள் எஸ்ஆர்எம் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சிக்காக 6, 7, 8, 9 வருவதாக இருந்ததாக சொன்னார்கள். அவர் வரல. ஒருவேளை இந்த நேரத்தில் வந்தால், இப்போ மோடி வரப்போகிறார், தூத்துக்குடியில் ஒரு ஏர்போர்ட் முனையம் புதுசாக கட்டியிருக்கிறாங்க, 3ஆவது வாரத்தில் திறப்பதற்கு அவர் வருவார். அது வந்து அரசு விழா. ஆனால் அமித்ஷா வந்து அது அரசியல் விழா. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வந்தார்னா என்ன மாதிரியான சூழல் இருக்குன்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி கண்டிப்பாக வந்து விரும்பலை கூட்டணி ஆட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைந்திருக்கிறது. தேமுதிக வருமா வரலையான்னு தெரியல. இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்றது எடப்பாடி எந்த இடத்துலையும் மறுக்கலையே. மறுக்கல. அதாவது நீங்கள் கள்ளக்குறிச்சி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி என்ன சொன்னார்? எங்கள் கட்சியை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது. அது ஸ்டாலினுக்கும் பதில், அமித்ஷாவுக்கும் பதில். அடுத்து ஒரு லைன், அது ரொம்ப முக்கியம். தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும். அப்படின்னா கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லைன்றதை தெளிவாக சொல்கிறார். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி பக்கம் பக்கமாக பேட்டி கொடுத்தார். ஆனால் பாஜக என்ன சொல்லிச்சு? இது குறித்து அமித்ஷா பேசுவார், முதலமைச்சர் வேட்பாளரை அமித்ஷா முடிவெடுப்பார்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல், ஆனால் தமிழக மக்கள் முதலமைச்சரை நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் யார் முதலமைச்சர் என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும். இப்போ திமுகவை வந்து ஸ்டாலின் தலைவராக இருக்கிறாருன்னா யார் ஓட்டு போட்டால் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பது தான் முதலமைச்சர், இல்லைன்னு சொல்ல. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரியும். அதிமுக ஓட்டு போட்டால் எடப்பாடி தான் தலைவர், எடப்பாடி தான் முதலமைச்சர் தெரியும். ஆனால் எச்ராஜா என்ன சொல்கிறாரு? எங்களுடைய பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்யுங்கிறார். அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை வந்து பாஜகவுடைய பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்யும்னா அப்போ தமிழ்நாடு மக்களுக்கு தொடர்பே இல்லையா அதில்? ஸோ இப்படியான ஒரு நெருடல் இருக்குல்ல. ஸோ அதிமுக அந்த நெருக்கடி. பாஜகக்கு என்னன்னா, இந்த முறை கடந்த முறை வந்து அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 6, 7 எம்பியாக ஜெயிச்சிருக்கலாம். அந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டோம். ஸோ இந்த முறை நம்ம வந்து காலுன்ற முடியாது தமிழ்நாட்டில் என்று திமுக சொல்லுது, காங்கிரஸ் சொல்கிறாங்க, விசிக சொல்கிறாங்களாம் வேற. அதிமுகவில் இருக்கிற ஒரு முன்னணி தலைவர் அன்வராஜா சொல்கிறார், தமிழ்நாட்டில் காலுன்றது கஷ்டம் அப்படிங்கிறார். அந்த யதார்த்தம் என்னென்னா, தமிழ்நாட்டில் அதிமுகவாக இருந்தாலும் கூட்டணி வைத்திருந்தாலும் பாஜக கொஞ்சம் கஷ்டங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வாங்க, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குல்ல, அப்படியே கமுக்கமாக இருங்க, ஏதோ கொஞ்சம் எம்எல்ஏ வந்தால் கிடைச்சா இருந்துட்டு போங்க, இந்த கூட்டணியில் பங்கேற்போம், ஆட்சியிலும் பங்கெடுப்போம், இதெல்லாம் சொல்லாதீங்கன்றதான் இதனுடைய மறைமுக பொருள். இல்லை, அப்போ அன்வர் ராஜா என்ன பேசுகிறாரோ அதான் எடப்பாடி மைண்ட் செட்டுன்னு எடுத்துக்கிறதா? அன்வர் ராஜா சொல்லியதுக்கு எடப்பாடிக்கு ஒப்புதல் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதிமுக தொண்டன் கருத்தாக நான் பார்க்குறேன். அதாவது ஏன் சொன்னேன்னா, இன்னும் அதுக்கு வெளிப்படையாக முன்னாடி சொன்னேன், காங்கிரஸ் எப்படி திமுகவில் கமுக்கமாக இருக்கிறதோ அப்படி கொடுக்குற எம்எல்ஏ சீட்டை வாங்கிக்கோங்க. ஒருவேளை நான் இப்போ வந்து இதே நிலைமை தான் நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. 31 ஆகலாம், இல்லை 36 ஆகலாம். பாஜக ஒருவேளை ஆட்சி பிடிப்பதற்கு இன்னும் 10-15 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் இன்றைய நிலைமையில் அதுவும் அதிமுக திமுக என்ற 2 திராவிட கட்சிகள் வலிமையாக இருக்கிற சூழலில் பாஜக என்பது வந்து கொஞ்சம் கஷ்டன்றதை அதிமுக தொண்டனே சொல்லும்போது தமிழ்நாடு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயணத்தை மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்குறாரு, ஒரு கோயிலில் பூஜை செய்து தொடங்குறாரு. அவர் எம்ஜிஆர் நினைவிடத்திலிருந்து தொடங்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வலிமையான இடம்னு உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து தொடங்கணும், அங்கிருந்து தொடங்குவாங்க, அது தவிர்க்க முடியாது. இல்லை, இப்போ கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால தான் எதிர்கட்சி தலைவராக அவர் வர முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது மட்டுமே போதும்னு நினைக்கிறார் எடப்பாடி? அப்படி இல்லைங்க. எங்கே ஒரு மாஸ் ஓப்பனிங் கிடைக்குதோ அங்கே தான் வந்து தலைவர்கள் வருவார்கள்.
நீங்கள் கொங்கு மண்டலத்தில் அவர் நீங்கள் சுருக்கணுமா சுருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவர் கன்னியாகுமரி கூட தொடங்கியிருக்கலாம், நாகப்பட்டினத்தில் தொடங்கியிருக்கலாம், இல்லை சென்னை சொன்ன மாதிரி சென்னையில் மெரினா பீச்சில் தொடங்கியிருக்கலாம். பட் அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஓப்பனிங் ஒரு மாசாக இருக்கணும். அந்த இடத்த ஏன்னா விட்டு தரணும்? அது கொங்கு மண்டலமாக இருக்கிறது. நீங்கள் இதே செங்கல்பட்டில் ஆரம்பித்தாலும் அந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் வேலுமணி அந்த கட்சியினுடைய ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர். அவர் எப்படி ஸ்கீம் போட்டு கொடுக்குறாரு, அவர் எப்படி கூட்டத்தை கூட்டுவார்னு மற்றவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொங்கு இல்லை. ஆனால் வேலுமணி அதை முன்னின்று செய்கிறாரு. ஆனால் வேலுமணியே எடப்பாடி இடத்துக்கு ஆசைப்படுறாருன்றது பரவலாக பேசப்படுது. சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அது நம்ம மக்கள் மீடியா மக்கள் தப்பும் தவறுமாக சொல்கிற செய்தி. ஆட்சிக்கு வந்த புதிதில் எடப்பாடி எப்படி இருந்தால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்த பிறகு எப்படி மாறிவிட்டார், எப்படி பேசுகிறார், இன்றளவும் எனக்கு தெரிந்து தமிழ்நாடு அரசில் ஒரு கட்சி தலைவராக அவர் எப்படி மீடியா ஹேண்டில் பண்ணுறாரு நம்ம பார்க்குறோம். யாருக்கு பிடிக்குது யாருக்கு பிடிக்கல அப்படிலாம் பார்க்கல. உண்மையில் களத்தில் மீடியாவை சந்தித்து தைரியமாக பதில் சொல்கிறார். பல விஷயங்களை கோட் பண்ணுறார். அதில் மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும். ஆனால் வேலுமணியோட எந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க? அவர் வந்தால் அவர் நாளைக்கு கற்றுப்பாருன்னு நீங்கள் சொல்லலாம். சார் அவருக்கு ஒரு 4.5 வருஷம் சிஎம்மாக இருந்தாருன்னா 4 அதிகாரிகள் வந்திருப்பாங்க, உளவுத்துறை வரும், எல்லாம் பயிற்சி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் வேலுமணி அவர் ஒரு 2ஆம் கட்ட தலைவர் தான் பார்க்குறேன். எடப்பாடி இடத்துக்கு அவர் ஆசைப்பட்டார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போது அப்படின்னா ஏன் வேலுமணியை கொண்டு வரல? ஏன் செங்கோட்டையன் முன்னிறுத்தினாங்க பாஜக? தொடர்ச்சியாக செங்கோட்டையன் இன்றளவும் செங்கோட்டையனை பயன்படுத்துகிறது பாஜக. ஒரு 10 நாளுக்கு முன்பு கூட மயிலாப்பூரில் போய் குருமூர்த்தி ஆடிட்டர் போய் சந்தித்தார் செங்கோட்டையன். எதுக்கு சந்தித்தார், என்ன தேவை தெரியாது. இல்லை, அப்போ எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லையா பாஜகவுக்கு? நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. அதாவது பாஜக எப்படின்னா, நீங்கள் இந்தியா முழுமைக்கும் பாஜக ஒரு திட்டம், தமிழ்நாட்டில் ஒரு திட்டம். அந்த தமிழ்நாட்டில் அந்த திட்டமே உங்களுக்கு செயல்பட தெரியல. செயல்படுத்தவே தெரியலன்றதை விட இந்த களம் எப்படிப்பட்ட களம், நீங்கள் ஒன்று மண்ணுக்கு ஏற்ற பயிர் பண்ணணுங்க. இந்த மண்ணில் இந்த பயிர் எல்லாம் வேற பயிர் போடுங்கன்னு யாரும் அட்வைஸ் பண்ணால் அது பண்ணணும். இல்லை, அதிமுக தெரியும்ல? யாரு நல்லா தெரியும். இல்லை, ஆனால் அவங்க முருகன் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் தலைவரை போய் சந்திக்கிறாங்க. அப்போ அது எந்த வகையான பயிர்? அது திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வரும் என்று எதிர்பார்த்தார். இதுதான் உண்மையான நிலைமை. ஏதாவது ஒரு கட்சி வந்துடாதா, கூட்டணியில் ஒப்பந்தம் போட்டு வைத்திருக்கிறீர்களா, அடிமை சாசனம் கொடுத்து வைத்திருக்கீங்களான்னு எடப்பாடி பேசியிருக்கார் பார்லிமெண்ட் தேர்தல் போது. ஸோ ஏதாவது ஒரு கட்டத்தில் திமுக கூட்டணியில் உரசல் சலசலப்பு ஒரு கட்சி பிச்சுக்கிட்டு வரும்னு பார்த்தா வரமாட்டேங்குது. சரி, அவருக்கு இன்னும் வேறு வழி இல்லை. விசிக வரும், வரல. கம்யூனிஸ்டுகள் வரும், வரல. சரி, பாஜக எதுக்கு விடணும் போய் ஒட்டிக்கிட்டார், அவ்வளோதான். பாஜக விட்டுட்டு எப்படி நிற்கிறது? இவர் போய் ஒட்டிக்குவாரு அப்படின்னு முன்னாடியே அவங்க தெரிஞ்சு தானே வரல? இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னது இப்போ உண்மையாயிடுச்சுல்ல? இல்லை, நீங்கள் 2-3 விஷயம் பார்க்கணும். இப்போ திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறதா நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அப்படிதான் திமுக தலைவர் நினைக்கிறார். திமுக இருக்கிற கூட்டணி கட்சி தலைவரும் அப்படி தான் பேசி கொண்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் சொல்றார். அது எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த கூட்டணியில் இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? திமுகவுக்கு ஏதோ ஒரு மறைமுக நெருக்கடி கொடுப்பதாக ஒரு பத்திரிகையாளராக நான் உணர்கிறேன். இல்லை, ஒரு யதார்த்தத்தை சொல்ற மாதிரி இல்லையா அது? ஏங்க, எப்படி யதார்த்தம்? திமுகவோட கூட்டணி வைக்கிறதோ அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதோ நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பாஜக அங்க இருக்கு அப்படின்றத வெளிப்படையா திருமாவளவன் மேடையிலேயே சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அப்ப எனக்கு 2 பக்கம் ஆப்ஷன் இருக்கு, ஓப்பனிங் இருக்குன்னு சொல்றது என்ன அர்த்தம்? இப்போ சனாதன சக்திகளை எதிர்த்து நாங்கள் திமுக கூட்டணியில் கட்டாயமாக இருக்கிறோம், வேற வழி இல்லை. சீட்டு பிரச்சனை இல்ல, சீட்டு குறைஞ்சாலும் இருப்போம்ல சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. அப்படி இருப்பவர் அதிமுக பக்கம் போவதற்கு எங்களுக்கு பிரச்சனை, பாஜக அங்க இருக்குன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மீனிங்? நீங்க ஒருவேளை கேட்டி விட்டுட்டீங்கன்னா நான் ரெடியா இருக்கேன்னு அர்த்தம். அதான பொருள், அதான அரசியல். எங்களுக்கு இப்போ திமுக 6 தான் தருது, இல்லை கூட 2 தரலாம். எங்களுக்கு 14 இடங்கள் தருவதாக அதிமுக ஒப்புதல் அளித்திருக்கிறது. பாஜக இல்லைன்னா விசிகாக்கு பெஸ்ட் ஆப்ஷன். போக மாட்டோம், பேருக்காவது எலெக்ஷனை சந்திப்போமே யாரு அப்படின்னு திருமாவளவன் பேட்டியில சொன்னார். அதாவது
அதான் சொல்கிறேன், இந்த நிலைமைக்கு நீங்கள் அப்படி உங்கள் கேள்வி கேட்குறீங்க, கேள்வி வைக்கிறீங்க. என்னோட பதில் என்னன்னா, விசிகா இந்த மாதிரி சொல்வதே வந்து தங்களுடைய பேர நெருக்கடியை கொடுப்பதற்கு தான். வேற ஒன்றுமே இல்லை. இந்த பேர நெருக்கடிக்காக தான் இந்த ஆப்ஷன். நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்கிறது இது பிறந்தநாள் வாழ்த்து இல்லை. இந்த திமுக கூட்டணி வீழ்த்துவதற்காக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுக்கு வாழ்த்துனா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன வாழ்த்துனா என்ன மீனிங் எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது? அப்போ வந்து எடப்பாடி வந்து திமுக கூட்டணி வீழ்த்துவதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன்றது சொன்ன நான் அப்படி இன்டர்பிரட் பண்ணால் சரியா? ஸோ அதனால் எல்லா பக்கமும் ஆப்ஷன் வச்சுக்கொள்வது அரசியல். எனக்கு என்னென்னா, நீங்கள் பாஜகவை தவிர்த்து விட்டு வேறு கூட்டணிக்கு அதிமுக முயற்சி செய்தது, யாரும் வரல. சரி, பாஜக விட்டுட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ பாஜக ஒரு நெருக்கடி கொடுக்கறது, நெருக்கடி கொடுத்ததால் தான் அதிமுக போனுச்சு. ஸோ ஒரு வழி இல்லை, சரி இப்போதைக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லி போயிருக்காங்க. நாளை இன்னும் ஜனவரி மாதம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. இல்லை, என்ன நடக்கும்னா என்ன சொல்கிறீங்க? திமுக கூட்டணியில் ஏதாவது? திமுக கூட்டணியில் பாஜகவில் தொடர்ச்சியாக இப்படி வந்து கூட்டணி ஆட்சி தான் அது பங்கேற்போம்னு திரும்ப அமித்ஷா சொன்னாலோ, அவங்க கூட்டணி சொன்னாலும் கண்டிப்பாக எடப்பாடி இது நெகட்டிவ் பேட்டர்னுக்கு போயிடுச்சுன்னா கஷ்டம். ஏன்னா தேர்தலுக்கு பிந்தி எடுக்க வேண்டிய முடிவை தேர்தலுக்கு முந்தி எடுத்தால் அது நெகட்டிவ் ஆச்சுன்னா 2 பேருக்கும் நஷ்டம். அதனால கூட்டணி விட்டு வெளியே போயிடலாம். தேர்தலுக்கு நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிங்க, நான் தனியாக நின்று ஜெயிக்கிறேன், ஒருவேளை எனக்கு தேவைப்படுறத நீங்கள் வாங்க, அப்புறம் பங்கேற்றுக்கலாம் கூட சொல்லலாம். இல்லை ஒருவேளை பாஜக வெளியே போனால் திமுக கூட்டணியில் சலசலப்பு கூடும். என்னென்னா சீட் அதிகமாக கேட்பாங்க. காங்கிரஸ் இந்த முறை 25க்கு நிற்காது, 35 கேட்பாங்க. விசிகா கூடுதல் கேட்பாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பேர் சண்முகம் என்ன சொன்னார், நாங்களும் கூடுதலாக கேட்போங்கிறாரு. மதிமுகவில் இரட்டை இலக்கம் வேண்டும் என்று ஒரு குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பது என்னென்னா, எங்களுக்கு சீட்டு கொடுங்க. ஸோ அந்த நெருக்கடி வரும்போது கண்டிப்பாக ஒரு சலசலப்பு வரும். அப்புறம் நம்பர்ஸ் முடிவான பிறகு தொகுதிகள் பிரித்து கொள்வதில் உடன்பாடு சிக்கலில் வரும். ஏதோ ஒரு நெருக்கடி வரும். நெருக்கடி வராமலாம் இருக்காது. அப்படியே பிரித்து கொடுப்பதை ஏற்கிற மனநிலையில் கூட்டணி கட்சிகள் இருக்குமா என்றால் கஷ்டம். இல்லை, ஆனால் ஒவ்வொரு தேர்தல் அப்பயும் இது மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. ஆனால் கூட்டணி ஸ்ட்ராங்காக தானே இருக்குது திமுக தரப்பில். அதாவதுங்க 2021 அதுதான் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு இடம். அதுவரை நீங்கள் முன்னாடி பார்லிமெண்ட் தேர்தல் 19, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த இடைத்தேர்தல் இதெல்லாம் விட்டுருங்க. 21 மட்டும்தான் நீங்கள் திமுக கூட்டணி பற்றி பேசணும். அதுக்கு முந்தி வந்து 2-3 தேர்தல் ஒன்றா இருந்தாங்க, அதெல்லாம் இல்லை. 2016 ஒன்றா இருந்தாங்களா? மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு. அப்புறம் திமுக இவங்களாம் இல்லை. இல்லை. அப்புறம் அதுக்கு அடுத்த தேர்தல் 2021 தான். இந்த 21 நாங்கள் முன்னாடி 2 தேர்தல் கூட இருந்தோம், 2 தேர்தல் கூட இருந்தோம், அது முக்கியம் இல்லை. சட்டமன்ற தேர்தல் 2021 அதில் ஒன்றா இருந்தாங்க. 26 இருப்பீங்களா? சகிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? இல்லை, சகிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா அவங்க நிலையிலேருந்து சொல்கிறீங்களா? ஆமாம், அவங்க வந்து உள்ள பேசுகிறாங்களா? இப்போ வன்னியரசு ஒரு வார்த்தையை சொல்கிறார், 234 தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து களமிறவதற்கு எங்களுக்கு சக்தி இருக்குன்னு. நான் வன்னியரசின் நண்பர். ஆனால் நியாயம் அந்த வார்த்தை சரியா? தனித்து நின்னா என்ன பலன் இருக்குன்னு சொல்லணும்ல. தனித்து யாரோட நிற்கலாங்க. நாளைக்கு நான் ஒரு கட்சி தொடங்கலாம், நீங்கள் ஒரு கட்சி தொடங்கலாம். நீங்களும் 234 நண்பர்கள் இருப்பாங்க. உங்கள் பள்ளி கல்லூரி இன்னைக்கு தொழில் தொடங்கி ஆளுக்கு ஒரு கேண்டிடேட் கூட போடலாம். என்ன பலன்? என்ன அறுவடை செய்ய போகிறீங்க? அரசியல் வெற்றி பெற்றால்தான், அதிகாரத்துக்கு வந்தால்தான் ஒரு இடத்துக்கு போனால் மரியாதைன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது 234 தொகுதியில் எங்களுக்கு வந்து வலிமை இருக்குன்னு சொல்வது யாரை அல்லது எதற்காக? இப்போ நீங்கள் தனித்து போட்டியை பற்றி பேசுனீங்க. தாவேகா வந்து அவங்க தலைமையிலாம் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஜகவோட திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்களும் தனித்து போட்டி மாதிரி தான் இருக்குது. அவரும் சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுக எதிர்பார்க்குறாங்க விஜய் அப்படின்னு பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று திட்டவட்டமாக சொன்ன பிறகுதான் அதிமுக பாஜகவை நாடி சென்றது. அதிமுக வந்து பாஜக மிரட்டி கூப்பிட்டாங்களா, இல்லை இவங்க அன்பா போனாங்களான்றது இன்னொரு விவாதம். விஜயுடன் அதிமுக பேசியது உண்மை, அவர் வர மறுத்தது உண்மை. அதன் பிறகுதான் அதிமுக அந்த முடிவு எடுத்தது. அவருக்கு என்னென்னா, முதல் முறை விஜய்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு நினைக்கிறார். தனக்கு என்ன வலிமை இருக்கிறது என்பது தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை பார்க்கிறார்.
அவங்க கூட இருக்கிற தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இந்த தேர்தலில் வெற்றி அப்படின்னு இலக்கு வைத்து எத்தனை இடங்கள் என்று விலக்கு வைத்தால் அது உருப்படாது, நமக்கு கிடைக்காது. ஸோ நமக்கான வாக்கு வங்கி எத்தனை, அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம். 2031 நம்ம உங்களுக்கு வயது இருக்குது, உங்களை நம்பி வருவார்கள். இந்த முறை 2026 திமுக ஜெயித்தால் அதிமுக எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி. அங்கே இருக்கிற தொண்டர்கள் ஷேக்காய் உங்கள் பக்கம் வரலாம். ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் திமுகவுடைய அடுத்த தலைமை யார் என்ற குழப்பம் வரும். உதயநிதியை இத்தனை சீனியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் வரும், அப்போ பார்த்துக்கலாம். இதுதான் விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கிற தகவல். அவ்வளோதான். 26 இலக்கு இல்லை, கண்டிப்பாக கிடையாதுங்க. அவர் தலைமையில் கூட்டணின்னு எப்படி முடியும்? அவர் நம்பி யார் வருவா? அதாவது ரசிகர்கள் ஓட்டு போடுவார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ யாருமே இல்லை. அவர் அரசியல் இருந்தார், அந்த தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்தார், 77 ஜெயித்தார், 77 கூட்டணி வச்சார், 80 கூட்டணி வச்சார். அவரை தேடி சில கட்சிகள் வந்தன. அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கே சில கட்சிகளுடைய துணை தேவைப்பட்டது. எம்ஜிஆரோட பெரிய ஆளா விஜய்? இன்னைக்கு விஜய் மாதிரி 4-5 ஹீரோ இருக்காங்க. அவருக்கு இணையாக இன்னொரு ஹீரோ இருக்காரு, அதை விட வலிமையாக கூட இருப்பார். அவர் இன்னும் கட்சி தொடங்கலை, அதனால் நமக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி இந்த சில பத்திரிகையாளர்கள் அவங்க ரொம்ப ட்ரெயின்டு சீசன்டு ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் அல்லது புற்றீசல் போல் தொடங்கி கொண்டிருக்கிற பத்திரிகையாளராக இருந்தாலும் இந்த போலி கணக்கை சொல்லி 16 இங்கே 19 இங்கே 23 விஜய்க்கு சொல்கிறதெல்லாம் ஏற்கவே முடியாது. ஆகப்பெரிய கட்சிகளாக இருக்கிற திமுகக்கும் அதிமுகக்கும் ஒரு 2-3% வாக்கு வித்தியாசம் இருக்கலாம். 25, 27, இல்லை இவங்க 27, அவங்க 24, இப்படி தான் இருக்க முடியும். எப்படி விஜய்க்கு ஒரே முறை தேர்தலை ஒரு முறை கூட தேர்தல் சந்திக்காத விஜய்க்கு 16% ஒருத்தர் சொல்றாரு போன வாரத்தில், இன்னொருத்தர் 15% இங்கே கிடைக்குங்கிறாரு. தேமுதிக கிடைச்சது இல்லை. எப்போ கிடைச்சது? அவங்க தேர்தல் சந்திக்கும் போது ஒரு முறை, முதல் முறை சந்திக்கும் போது விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சார் 2006. 2009 நாடாளுமன்ற தேர்தல் தான் அவர் 10 இரட்டை இலக்கத்தை தொட்டிருப்பார். 2011 அதிமுக வச்சிட்டார். அந்த கூட்டணியில் கூடுதலாக இருக்கும், 10க்கு மேலே கூட இருக்கலாம், ஏன்னா எதிர்கட்சி தலைவராக வந்தார். ஆனால் இல்லை, அந்த மாடல் விஜய் செட்டே ஆகாது, வாய்ப்பே இல்லை. அதான் சொன்னேன், நீங்கள் விஜய் யாரோட பொருத்தாதீங்கிறேன். அந்த ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் அந்த ரசிகர்கள் கூட கொஞ்சம் பேர் ஒரு 20-30% தெளிவாக இருப்பான். 100%ல் 30 பேர் தெளிவாக இருப்பான், 70 பேர் கண்மூடித்தனமாக குத்துவான். அதனால் 16%, 18, 19 என்பதெல்லாம் வாய்க்கு சொல்கிறதெல்லாம் ஜேர்னலிசமே கிடையாது. இப்போ எல்லா கட்சிகளோட அந்த சுற்றுப்பயணத்தையும் சொன்னீங்க. மக்கள் மத்தியில் எது எடுபடும் நினைக்கிறீங்க? ஆனால் ஒரு சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னால இந்த கணிப்பு என்பது பல நேரங்களில் பொய்த்து போய்விடுகிறது. 2009 எடுத்துப்பேன், நாடாளுமன்ற தேர்தலேருந்து. அப்புறம் 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல், 16, 21, 24. இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் 400 இடங்களை பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சேனலும் 370+ கொடுத்தாங்க. எந்த சேனலாவது, இந்தியா டுடே மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஆனால் அது கூட 232 கொடுக்கல. அப்போ எப்படி இந்த மக்களை நீங்கள் எடை போடுறீங்க? எந்த கணக்கு, எந்த கணிப்பு? ஸோ அதனால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரொம்ப முன்கூட்டியே எல்லா கட்சிகளும் வந்துடுச்சு. திமுக வந்துட்டாங்க, அதிமுக வந்துட்டாங்க, விஜய் வரப்போகிறார், சீமானும் பயணம் செய்ய போகிறார், வரலாம். ஆனால் மக்கள் ஒரு முடிவு வச்சுருப்பாங்க. திமுகவுக்கு எதிராக அதிருப்தி இருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்கள், கட்சிக்காரங்களே அதிருப்தி இருக்காங்க. அதுக்கு தான் இந்த முன்கூட்டியே திமுக கிளம்புறது. இப்போ வீடு வீடாக போய் கட்சிக்காரங்களை இன்வால்வ் பண்ணுறது என்னன்னா, கட்சிக்காரன் சோர்ந்து போயிருக்கான், அவனை கொண்டு எப்படியாவது களத்தில் பணியாற்ற வைக்கணும். ஆனால் அவனுடைய பிரச்சனை இன்னும் முழுமையாக இவங்க அணுகலை, ஆராயலை. பெரிய சிக்கல் இருக்குது திமுகவுக்கு. இப்போ அதாவது நலத்திட்ட உதவிகள் அப்படியே எண்ணிலடங்கா திட்டங்களாக இருக்குது.
அதில் பயனடைந்தவர்களாம் வாக்களிப்பார்கள். நினைக்காதீங்க. கலைஞர் ஒரு பொன் வசனத்தை சொல்லியிருப்பார். நம்மால் பயன் பெற்றவர்கள் நம்மை ஆதரிப்பார்கள் என்று நம்பாதீங்கன்னு சொல்லியிருப்பார் கலைஞர். அதுதான் ஸ்டாலினுக்கும் பொருந்தும். 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், இலவசமாக பஸ் பயணம் கொடுத்துட்டோம், அப்புறம் கல்லூரி போகிற மகளிருக்கு 1000 ரூபாய், மாணவனுக்கு 1000 ரூபாய், காலை சிற்றுண்டி திட்டம், சொல்லாத திட்டம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் பழகிட்டாங்கன்னு அர்த்தம். மக்கள் வந்து பழகிட்டார்கள். பழகிட்ட பிறகு அதை திரும்ப சொல்லாதீங்கம்பாங்க. அதிமுக ஆட்சியில் என்னென்ன சாதனைகள் செய்தோமோ அதை சொல்லுவோம்னு சொல்றாரு எடப்பாடி. மக்கள்கிட்ட அதை சொல்லுவோம். நீங்க சாதனைக்கெல்லாம் வந்து மக்கள் ஓட்டு போடுறதே கிடையாதுங்க. நீங்க 96 டு 2001 கலைஞருடைய ஆட்சியில அந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு தவிர பெரிய நெகட்டிவிட்டி கிடையாது. அது அவர் கையில் இல்லை. அது அவரை மீறி நடந்த ஒரு சம்பவம். மக்கள் என்ன பண்ணாங்க? அதிமுகவுக்கு ஏன் போட்டாங்க? நல்லாட்சி தான் கொடுத்தாரு. டீச்சர்ஸுக்கெல்லாம் டபுள் மடங்கு சம்பளம் உயர்த்தப்பட்டது. 96 வரை என்ன சம்பளம் என்று கேட்டு பாருங்கள். 96 திமுக ஆட்சி பிறகு என்ன சம்பளம் உயர்ந்தது என்று கேட்டு பாருங்கள். எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. சமத்துவபுரம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். உழவர் சந்தைன்னு கொண்டு வந்தார். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு கொண்டு வந்தார். இன்றைக்கும் உழவர் சந்தை உண்மையிலே உருப்படியான ஸ்கீம் அது. இன்றைக்கும் நீங்கள் வந்து கட்டணம் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து உங்கள் காய்கறிகள் விற்றுட்டு போகலாம் நேரடியாக மக்கள்கிட்ட, புரோக்கர்கள்கிட்ட கொடுக்காம. ஏன் ஓட்டு போடல? அங்கே என்ன கால்குலேஷனு? நல்லா ஆட்சி செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கிட்ட பொறுப்பு கொடுத்தார். எல்லா ஜாதி கட்சியும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சார். முதலியார் கட்சி, யாதவர் கட்சி. என்னாச்சு? அப்போ எல்லா கணக்குகளும் பொருந்தியது அரசியல். நீங்கள் நல்லாட்சி செய்தால் மட்டும் போதாது. கூட்டணி கணக்கும் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கணும். மக்களை நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் ஹாப்பியாக வச்சுருக்கணும். இல்லைன்னா கஷ்டம். இல்லை, பாஜகவோட இருக்கிறது, அதிமுக இருக்கிறது தான் பெரிய மைனஸ். திமுகவுக்கு அது சாதகம். உண்மை. சரி, நீங்கள் அப்போ அண்ணாமலை வந்து வெறும் 50,000 ஓட்டு வாங்கியிருக்கணும். இல்லை 2 லட்சம் ஓட்டு, 5 லட்சம் ஓட்டில் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். 1 லட்சம் ஓட்டு இதெல்லாம் தோற்று போனார். அப்போ என்ன அவ்வளோ ஓட்டு ஏன் விழுது? ஏன் மோகம் பாஜகவுக்கு? பாஜகவும் வளர்ந்து வருகிறது. அதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பது யாரு? திமுக. வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு கட்சி வளருகிறது என்றால் வந்து அந்த கட்சியோட அந்த பாஜக என்ன சாதனை பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்கு ஒரு சாதனையும் பண்ணல. ஒரு மருத்துவமனை கூட கட்டித்தரல. கேட்டால் அதுக்கு 1000 காசு சொல்கிறாங்க. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் என்னைக்கு தெரியாது. ஆனால் ஒரு செட்டு வெளியே போயிட்டான். ஒரு மருத்துவ படிப்பு முடித்து விட்டு அவன் வெளியே போயிட்டாங்க. எய்ம்ஸ்னா எல்லாமே ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம், ஒரு செட்டு 250 பேர் 220 பேர் படிச்சுட்டு வெளியே போயிருக்கான். இல்லை, வேற இடத்துல படிச்சாங்க, வேற பில்டிங்ல. அப்படி கிடையாது. நீங்க எய்ம்ஸ்ல எதுக்கு பேர் வைக்கிறீங்க? அப்போ தமிழ்நாடு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுக்கு எதுக்கு எய்ம்ஸ் சர்டிஃபிகேட்? ராமநாதபுரம் சர்டிஃபிகேட்னு கொடுங்க. எதுக்கு எய்ம்ஸ்னு கொடுக்குறீங்க? அதனால பாஜக சாதனை செய்யவில்லை. இல்ல, அப்ப நிதி பகிர்வுல வந்து சரியா இல்ல. தமிழ்நாட்டை வஞ்சிக்குது பாஜக சொல்றீங்க இல்லையா? இப்ப அந்த தமிழகத்தை மீட்டெடுப்போம்னு யாரை பார்த்து சொல்றாரு எடப்பாடி? திமுக பாஜக பக்கத்துல வச்சுக்கிட்டே. இல்ல அது வந்து 2 விஷயம். நீங்க பாஜக கூட்டணியில் வைத்து கொண்டாலும் கூட்டணியில் வைக்காவிட்டாலும் இந்த திட்டத்தை சொல்லியிருப்பாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு. என்னன்னா திமுக இருந்து மீட்டெடுக்க போறோம். பாஜக கிட்ட இருந்து இல்லை. பாஜக ஒருவேளை 11% இல்லைனா கூட அதில் பாதி ஒரு 5.5% ஓட்டு நமக்கு கிடைச்சா போதும் தான் எடப்பாடி நினைப்பார். இல்லை, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல பாஜக சொல்றீங்க. அப்ப அந்த பாஜகவை பத்தி எடப்பாடி பேசல. இல்ல, அது எப்படி எடுப்படும் மக்கள்கிட்ட? நீங்க தான் சொல்றேன். திமுக கட்சியிலிருந்து வெளிப்படையாக ஒரு ஆசையா இருந்தாருங்க, ஏதோ உடஞ்சிடாரான்னு வரல. இப்போ இருக்கிறதே விட்டுட்டு எப்படி ஒதுங்க சொல்றீங்க? நமக்கெல்லாம் வந்து அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி வைப்பது பிடிக்கலன்னு வச்சுங்களேன். என் உள்பட உங்கள் உள்பட அவருக்கு ஆப்ஷனே இல்லையே. பாஜக வந்தால் பாமக வரும், பாமக வந்தால் தேமுதிக வரும், வேறு சில கட்சிகள் வரணும்னு ஆசைப்படலாம்ல. அவர் ஆசை வந்துங்க. அதிமுக வந்து என்ன சொன்னாங்க கூட்டத்தில்? வேஸ்ட் லக்கேஜி, எக்ஸ்ட்ரா லக்கேஜி, இப்படியெல்லாம் உள்ளரங்க கூட்டத்தில் பேசியவர் தான் அதிமுக தொண்டர்கள். இரண்டாம் கட்ட தலைவர்களே பாஜக இருந்ததுனால தான் நம்ம தோத்து போனோம்.
இல்லை அந்த கூட்டணி முறிவுன்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு பட்டாசு வெடிச்ச காட்சி பார்த்தோம். சரி, இப்போ என்னாச்சு? வேற வழி இல்லை. அதிமுக தொண்டனும் தெரிஞ்சு போச்சு. சரி, அந்த கட்சி மெல்ல வளருது. 3% ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 11ங்கிறாங்க. அது எதில் அளவு போட்டாங்களோ அளவு போடலையோ தெரில. ஆனாலும் வேறு வழி இல்லை. இதை விட்டாலும் நமக்கு சிக்கல். இப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான அம்சம் இதில் என்ன விஷயம்னா, பாஜக உள்ளே வரும்போது கிட்டத்தட்ட தென் மாவட்டத்தில் ஒரு 40 தொகுதிகளில் வந்து திமுக வந்து எவ்வளோ ஜெயிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 4000, 5000, 3000, 2000. இதுக்கெல்லாம் காரணம் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா. இந்த 3 ஃப்ராக்ஷன் பாஜகவோட வரும்போது இந்த 3 உள்ளே வந்துடும். அது எடப்பாடிக்கு ப்ளஸ் தானே? ஏன் அப்படி பார்க்கக்கூடாது? அரசியல் இருக்கிறதுல எது சாதகம்னு பார்க்குறாரு எடப்பாடி. அவ்வளோதான். நீங்கள் பாஜக கிட்ட இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் தரலன்னு சொன்னால் இவ்வளோ கொடுத்தோம் அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்களே. மக்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த மும்மொழி கொள்கை திட்டம் சொல்லி ஒரு 2142 கோடி ரூபாயை தரல. இது திமுகவுக்கு ஒரு ப்ளஸ். ஆனால் நீங்களும் தமிழ்நாட்டில் எங்கேயோ போவீங்களே, எங்கேயாவது டிஸ்கஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு 10ல் 2 பேர் தான் அதுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இந்த மக்கள் வந்து என்னென்னா, திமுக இவ்வளோ போராடுதே, திமுக நமக்கு இவ்வளோ தூரம் வாதாடுகிறதே, அப்படி எதுவுமே தெரியல மக்களுக்கு. 1000 ரூபாய் எவ்வளோ நாள் அத்தையே சொல்லிட்டு இருப்பீங்க? இப்போ ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லு கொண்டிருக்கிற திமுக பார்த்து கேட்குறாங்க, எத்தனை நாளைக்கு 1000 ரூபாய் காசு சொல்லுவீங்க? எத்தனை நாளைக்கு ஓசி பஸ்ன்னு சொல்லிப்பீங்க? அதெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து புதிய இப்போ நீங்கள் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. ஓட்டுக்கு பணம், அப்புறம் ஓட்டுக்காகவே மக்கள் நல திட்டங்கள் என்ற பெயரில் இப்படி திட்டங்கள். நான் ஒரு பத்திரிக்கையாளனா, நான் ஒரு 30 ஆண்டு கால பத்திரிகை துறையில் நான் பார்த்து சொல்கிறேன், இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை நிறுத்திடலாம். ஏன்னா படுத்து இவங்க 2000 ரூபான்னு போகிறாங்க ஆளுங்கட்சி. அதிமுக 2500 சொல்ல போகுது. இவங்க 2500 சொன்னால் அவங்க 3000 சொல்ல போகிறாங்க. இதனால் வந்து மக்கள் வரிப்பணம் நாசமாக எந்த திட்டம் வரப்போகிறதில்ல, நல்ல திட்டம் வரவே போகிறதில்ல. எழுதி வச்சுங்க. இந்த ஆட்சி திமுக ஆட்சி 2006 டு 2011 சென்னை துறைமுகம் டு மதுரை வாயில் ஒரு மேம்பாலம் ஸ்கீம் போட்டிருந்தாங்க. ஆட்சி முடிகிற தருவாயில் அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்னைக்கும் அந்த தூண்கள் மட்டும் இருக்கு. ஜெயலலிதா வந்து அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டார். அது காரணம் லஞ்சம். திமுக ஒரு பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க. அந்த அந்த கம்பெனிக்காரங்கிட்ட இவங்க ஒரு அதிமுக ஒரு பர்சன்டேஜ் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மொத்தமே இவ்வளோதாங்க, 50% நாங்கள் கொடுத்துட்டோம், பேலன்ஸ் 50 தான் தரணும்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு மீண்டும் முழுவதுமாக கொடுங்கன்னு சொல்லி ஜெயலலிதா தரப்பில் தொந்தரவு பண்ண உடனே அன்றைக்கு இருந்த அமைச்சர் வெங்கைய நாயுடு ஓடி வந்தார். ஏன்னா அந்த டெண்டர் எடுத்தது ஆந்திரா கம்பெனி. ஓடி வந்து தனியாக பார்த்தார். ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீமு, நீங்கள் தயவுசெய்து அலோவ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு உடனே ஒரு கேஸ் போட வச்சாங்க. நீர்நிலை வழியாக பாலம் கட்டினால் அது வந்து சென்னைக்கு ஆபத்துன்னு ஒரு ஃபைல் பண்ண வச்சு அப்படியே தூக்கி கடவுளை போட்டாங்க. சரி, திமுக வந்து இதில் ஆட்சி வந்ததில்ல, 4.5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இந்த 4.5 வருஷத்தில் நீங்கள் 2 மாதம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருந்தால் இன்னைக்கு நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும். அது ஈரடுக்கு மேம்பாலமாக்கி நீங்கள் 2500 கோடி 5000 கோடி ஆக்கினீங்க. இன்றைக்கி என்ன நிலைமை? போன பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், ஏவா வேலு அந்த தூத்துக்குடி மழை வெள்ளத்துக்கு பிறகு பேட்டி கொடுப்பார். அந்த காட்சி இருக்கும், பார்த்துட்ருங்க. மதுரை வாயில் துறைமுகம் அந்த மேம்பால பணி நடைபெறுகிறதுன்னு ஆரம்பித்தார். இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கு. அப்போது நீங்கள் மக்கள் நல திட்டங்களுக்கு எங்கே போச்சு உங்கள் பணம்? இந்த பாலத்தை கட்டியிருந்தால், ஜெயலலிதா ஆட்சி கட்டியிருந்தால் கூட 2015-16 வெள்ளத்தில் சென்னை தப்பிச்சிருக்கும். சாலைகளில் இந்த மாதிரி சிக்கியிருக்க மாட்டாங்க மக்கள். ஆனால் இந்த திமுக ஆட்சி நீங்கள் போட்ட திட்டங்க, உங்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தை 4.5 வருஷமாக நீங்கள் இன்னும் தீர்த்து வைக்கல. இன்னும் தூண்கள் அப்படியே இருக்கிறது. இப்போ தான் வந்து செவுத்தில் வந்து எக்ஸ்ட்ரா மேம்பாலத்துக்காக கல் அடித்து ஓட்டை போட்டு எக்ஸ்ட்ரா கம்பி கட்டிட்டு இருக்கீங்க 4.5 வருஷத்தில். அந்த செய்திருந்தால் அந்த சாதனை பெரிய சாதனையாக திமுக கிடைத்திருக்கும். கிடைக்கலையே. ஸோ நீங்கள் இப்படி நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு பதில், நீங்கள் சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரி, நான் இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினேன், 200 மாணவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. அரசு கல்லூரி.
டீச்சர்ஸ் கிடையாதுங்க காலேஜில். எவ்வளோ வேக்கன்சி? கேட்டவங்களுக்கு பணம் இல்லை. 2023 குரூப் 2 தேர்தலில் குரூப் 2ல ஒரு கிளாஸ் இன்னும் தேர்வு முடிந்து இதுவரை வந்து ரிசல்ட் வந்துடுச்சு, வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கல. வேலைக்கு போயிருந்தானா 2 வருஷம் திமுக அபிமானியாக இருப்பான். 23 வேலை கிடச்சிருந்ததுன்னா. டிஎன்பிசியில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க? கேட்டால் பணம் இல்லை. நீதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் இப்போ போஸ்டிங் போடாதீங்கன்னு சொல்லி தடுத்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் கடைசி ஒரு 5 மாதம் முன்னாடி போட்டோம்னா அவன் திமுக ஓட்டு போட்டுருவான். நம்புறாங்க, நம்புவான். எவனை ஏற்றுப்பானா? அப்போ உங்களுக்கு ஓட்டுக்காக தான் வந்து திட்டமா? டாக்டர்கள் 45,000 இருக்கிற இடத்துல 20,000 பேர் வேலை செய்கிறாங்க. டாக்டர்கள் தினந்தோறும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு உண்மை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆட்சிக்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார்ல, இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர் ஒருத்தர் போதும், ஒட்டுமொத்தமாக பல தொகுதிகளில் திமுகவை தோற்கடிப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை. மாசு ஒருத்தர் போதும். இப்போ வேலூரில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க, 7 அடுக்கு மாடி. அந்த ஹாஸ்பிட்டல் நிலைமை என்னன்னு போய் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணுங்க. அங்கே பொருட்களே கிடையாது. சென்னை கிண்டி மல்டி ஸ்பெஷாலிட்டிலேருந்து கொண்டு போய் அங்கே வச்சு திறந்தாங்க. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அறிக்கை விட்டார், இது வந்து இன்னும் முழுமையாக இல்லைன்னு. அதுக்கப்புறம் இயங்காமல் மூடி வைத்திருக்காருன்னா அது லோக்கல் எம்எல்ஏ பேட்டி கொடுக்காரு, இல்லை திறந்து வச்சிருக்குன்னு போய் பார்க்க சொல்லுங்க. அங்கே எத்தனை டாக்டர் இருக்காங்க, எத்தனை ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, எத்தனை லேப் டெக்னீஷியன் இருக்காங்க, எத்தனை நர்ஸ் இருக்காங்கன்னு காட்ட சொல்லுங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் காட்ட சொல்லுங்க. நீங்கள் இப்படி நீங்களே திராவிட மாடல் ஆட்சி என்று நீங்கள் கட்டி முடிச்சிட்டீங்க, இல்லைன்னு சொல்ல. அதற்கான பணியாளர்கள் இருக்காங்களா? யாரை ஏமாத்துறீங்க? இதெல்லாம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக அதிருப்தியை ஏற்படுத்தும். இந்த அதிருப்தி யாருக்கு பலனளிக்கும் என்பதை திமுக முடிவு பண்ணும். அதான் சொன்னேன், பாஜக வளர்கிறது என்றால் அது பாஜகவோட கையில் இல்லை. அதிமுக வந்து அதிருப்தி அறுவடை செய்கிறது என்றால் அது அதிமுகவால் இல்லை, திமுகவால், திமுக ஆட்சியால். நன்றி சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.